வணக்கம் நேயர்களே, கருத்துக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. அர்த்தமுள்ள தலைப்புகளில் ஆழமான பார்வையோடு பங்கேற்பாளர்களினுடைய பயனுள்ள கருத்துக்களோடும் சிறப்பு விருந்தினர்களுடைய நுணுக்கமான அணுகுமுறையோடும் பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறது கருத்துக்களம். சாமானிய மனிதர்களுடைய சமூக புரிதலுக்கான விவாத தளம் கருத்துக்களம். சற்று நேரங்களில் நமது கருத்துக்களம் காரசாரமாக இருந்தாலும் கண்ணியத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் சமூக பொறுப்புள்ள அக்கறையுள்ள ஒரு தலைப்பை விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சமூகம் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மிகவும் ஒரு இக்கட்டான கடினமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போதை பழக்கத்திலிருந்து மீள்வது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சாத்தியம் என்று ஒரு தரப்பும் சாத்தியம் இல்லை என்று மற்றொரு தரப்பும் பேச வந்திருக்கிறார்கள். பல்வேறு தளங்களிலிருந்து பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே இரண்டு சிறப்பு விருந்தினர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருக்கிறோம். மூத்த வங்கியாளராக இருந்தாலும் சமூக அக்கறையோடும் சமூகத்தினுடைய மேம்பாட்டிலே மிகுந்த அக்கறையோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கடந்த 20 ஆண்டுகளாக குறிப்பாக குடிநோயாளிகளுடைய மறுவாழ்விற்கு உதவி கொண்டிருக்கின்ற கன்சர்ன் அறக்கட்டளையினுடைய கௌரவ ஆலோசகர் திரு சுரேஷ் பாபு அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த போதை பழக்கங்கிறது இந்த போதையினால் மட்டுமே ஏற்படுகிறதா, அந்த பொருளால் மட்டும் ஏற்படுகிறதா, உளவியல் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, உடல் கூறுகள் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, உணர்வு சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன பத்தி பல்வேறு கோணங்களிலிருந்து இதற்கு தீர்வை அளித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் அபிலேஷா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நேயர்களே, நம்ம இன்றைய நிகழ்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு போதை பழக்கத்தில் இருந்து மீள்வது சாத்தியமா இல்லையா. போதை என்கிற ஒரு விஷயம் நாம் மதுவை மட்டுமே அதிகமாக பார்ப்பதுனா அது மட்டுமே இல்லை, பல்வேறு விஷயங்கள்ல போதைக்கு அடிமையாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த போதைகளில் இருந்து எவ்வாறு மீள்வது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதல்ல இது சாத்தியம் இல்லை இந்த போதையிலிருந்து மீள்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு தரப்புல இருந்து பேச வராங்க. அவரோட கருத்துக்களை இப்ப கேட்கலாம். சார் சொல்லுங்க. போதை பொருள்கள் இப்ப ரொம்ப ஈஸியா கிடைக்குது. தெருக்கு தெரு மது கடை இருக்கு அப்படின்னு கஞ்சா ஐயா சொல்ற மாதிரி காலேஜ் வாசல்ல பார்த்தோம்னா அதிகமா என்ன சொன்னோம்னா அந்த நீக்ரோ பசங்க நிறைய பேரு நான் காலேஜ் வாசல்ல பாக்குறேன். அவங்க தான் இந்த மாதிரி அவங்களெல்லாம் யாருமே கட்டுப்படுத்துற மாதிரி தெரியல. ஒன்ஸ் அடிமையாயிட்டா அவங்க கார்ல வரவங்க ஒரு ஹை பைக்ல வரவங்கள தான் இவங்க டார்கெட்டே பண்றாங்க. இந்த போதைப் பொருள் விற்கிறவங்க, நான் மதுக்கடையை சொல்ல, இந்த கல்லூரியில இளைஞர்களை டார்கெட் பண்றவங்கள இவங்கள இந்த சட்டம் போலீஸ் இவங்கெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்கன்னா இந்த போதைப் பொருள் அவங்க அடிமையாகாம காப்பாற்றலாம். அவங்க அடிமையான பிறகு அவங்களை மீட்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்ன்றது என்னுடைய எண்ணம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அடுத்து யார் சொல்றீங்க? சொல்லுங்க. இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நுகர்வு கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரத்தை நுகர்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல இளைஞர் சமுதாயம் சாகசம் செய்யறோம் அப்படின்ற நினைப்புல போதைப் பொருட்களுக்கு அடிமையாடுறாங்க. அதுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்தா ஐயா சொன்ன மாதிரி முன்னாடியே பிரிகாஷனா தடுக்கப்பட்டாதான் தடுக்க முடியும். தவிர ஒன்ஸ் அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அது வெளியே வரதுன்றது ஒரு முடியாத காரியம் தான். முன்னெல்லாம் ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரி வாசல்லையோ மிட்டாயோ குச்சி மிட்டாயோ வாங்கி சாப்பிடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. பிரேக் டைம்லயும் காலேஜ் முடிஞ்ச நேரம் டீ கடைக்கு முன்னாடி போய் புகைக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்காங்களே தவிர இதுக்கு முன்னாடியே நம்ம பிரிகாஷன் பண்ண தவிர முடியாத தவிர சாத்தியம் கிடையாது. புகைக்கிறதுனா நீ சிகரெட் சொல்றீங்களா வேற ஏதாவது சொல்றீங்களா? புகைக்கிறது எல்லாமே சொல்றேன். புகை அபின் கஞ்சா எல்லாமே ஒரு தடை செய்யப்பட்ட பொருளா இருந்தாலும் அது ஈஸியா கிடைக்குது. ஓகே, அதை தடுத்தாதான் முடியுமே தவிர முன்னாடி பிரிகாஷன் இருக்கணுமே தவிர அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அது வெளிவரது ரொம்ப சிரமமான விஷயமா தான் இருக்கு. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ங்கற மாதிரி சொல்றீங்க. ஓகே ஓகே சார், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். போதையும் காதலும் ரெண்டும் ஒரே மாதிரி சார். போதையும் காதலும் ஒரே மாதிரி. காதலும் அத கொண்டு சொல்றேன் சார், அது விளக்கம் சொல்றேன். காதல்ல மாட்டின கடைசி வரைக்கும் அவருடைய முடிவு பாத்தீங்கன்னா இடகுடமா போய் ஒரு அழிவுல தான் முடிஞ்சிருக்குது. சில பேர் வெற்றி, அதை விட்டுருங்க. நம்ம பெரும்பான்மை பொதுவா சொல்றேன். அதே மாதிரி போதையில வந்தவன் அவனுடைய முடிவு அழிவுல தான் போயிருக்குது. இப்போ நம்ம தம்பிங்க சொன்ன மாதிரி சிகரெட்டு பிளஸ் மது இந்த மாதிரி போதை தான் பேசினுக்கிறாங்க.
இதை தாண்டி இப்போ முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி கல்லூரி வாசல்ல இதெல்லாம் விற்கிறது இல்ல. நம்மளுக்கு வந்து பண்டைய காலத்துல இருந்து அஃபின் தான் நம்மளுக்கு தெரியும். அஃபின் தான் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய போதையா தெரியும். அஃபின் போறது பெரிய போதை பொருளா இருந்தது. இன்னைக்கு இந்த மாதிரி பெரியவர்களுக்கு தெரியாம, வீட்டுல தெரியாம, சுற்றத்தாருக்கு தெரியாம இந்த மாதிரி போதை பொருட்களை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, அதை யாருக்குமே தெரியாம தன்னை தானே அழிச்சுக்குன்னு கடைசியில வந்து அது ஒரு மரணத்துடைய விளிம்புக்கு வந்து நிற்கும் போதுதான் பெற்றோர்களுக்கே தெரியுது இது போல ஆயிருக்கிறோம். அதுக்கப்புறமா அது கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் மறுவாழ்வு கொடுத்து நம்ம எடுத்துன்னு வரோம். ஆனா எந்த அளவு சாத்தியம் தெரியல 90% அது வந்து தோல்வியில தான் முடிஞ்சுக்குது என்னோட கருத்து. ஓகே, தொடர்ந்து பேசலாம் பேசுங்க, சொல்லுங்க சார். பழக்கம்னால எல்லாமே பழக்கம் தான் சார். ஓகே. ஆனா மதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கெடுதலான ஒரு விஷயம். ஆனா என்னத்தான் சொன்னாலுமே வந்து யாரும் கேட்க போறது இல்ல. அதனால வந்து அதை யாருமே தொடாதீங்க அப்படிங்கிற லெவலில் தான் நாங்கள் வரோம். நாங்கள் சொல்ல வரோம். அது வந்து கண்டிப்பாக வந்து முடியாது. அது முடியும், அது கட்டுப்படுத்த முடியும், மறந்துடலாம் அப்படின்னா எல்லாருமே அதை குடிச்சிக்கலாம். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பெக்கு சாப்பிட்டுக்கலாம். முடியாது. அது வந்து ஒரு சனியை, அது தொட்டா நம்மளை விடாது. அப்படின்னால தான் குடியை கெடுக்குன்னு சொல்றான். என்னமோ சொல்றான், குடியை கெடுக்கணும் உன் குடும்பத்தையே காலி பண்ணிடும்டான். அப்போ வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொன்னா கூட அதுக்கப்புறம் ஒன்று சொல்றான், அது உன் உடல் நலத்தை கெடுக்கும்னு சொல்றான். உனக்கு பிரச்சனைடான்னு சொன்னதுக்கு அப்புறமும் எங்களால முடியாதுங்க. டெய்லி குடிக்கிறான், சாப்பாடு மாதிரி ஆயிடுது, பழக்கம், அடிக்ட். அவன் வந்து அதுல அடிமையாகி தன்னைத்தானே மறந்து உலகத்தை மறந்து, முதல்ல குடிகாரன்ட்ட வந்து காசு இருக்காது, முதல்ல பொய் பித்தலாட்டம் அதிகமாயிரும், நேர்மை இருக்காது சார் அவன்கிட்ட. குடிகாரங்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா நேர்மை இருக்காது, அவன் எதையுமே உண்மை சொல்ல மாட்டான். சார் இப்போ குடிச்சா வந்து சிகரெட் புகைச்சா வந்து கேன்சர் வரும் அப்படின்னு ஒருத்தவங்களுடைய அனுபவத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒழிய, சிகரெட் சாப்பிட்டா கேன்சர் வரும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு வாழ்க்கை பத்தாது. சரி, ஆத்மபூர்வமா பேசுறதுனால ஏதோ அதுக்காக தான் கேட்டேன். அவசியம் இல்லன்னு அனுபவம், அடுத்தவங்களுடைய வாழ்க்கை, நண்பர்களுடைய சுற்று வட்டாரம், எப்படியெல்லாம் அவங்களுடைய குடும்பம் பாழாகுது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்ச அனுபவத்தினால இங்க நான் பேச வந்திருக்கேன். ரைட் சார், ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம போதையில என்ன வகையான போதையெல்லாம் இருக்குதுங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஏன் நிறுத்துறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது, ஏன்னா அதுக்குள்ள போயிட்டு வெளியே வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டியே கிடையாது. காஃபி டீ குடிக்கிற மாதிரி தான் மது குடிக்கிறதோ இல்ல மற்ற போதை பழக்கங்களோ கண்டினியூஸா ஆயிடுச்சுன்னா வெளியே வருது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது இவங்களோட பார்வையா இருக்கு. இவர்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கிறத கேட்கலாம், இவரோட அனுபவத்தை கேட்கலாம். சொல்லுங்க. போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு பிராணாயாமம், தியானம், யோகாசனங்கள் மற்றும் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய மருந்துகள், கஷாயங்கள், குடிநீர்கள், இந்த மாதிரி உள் மருந்துகள் நிறைய எடுத்துக்கும் பொழுது சில நாட்கள் எடுத்துக்கொண்டே வந்தால் அது பிறகு அது எடுத்துக்கணுங்கிற அந்த அர்ஜி குறைஞ்சிடும் சொல்றீங்க. குறைஞ்சிடும். அது உடம்பும் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும், அது ஆற்றல் அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இது ஈஸியா வந்து வழிமுறைகளோட கரெக்டா கடைபிடிச்சோம்னாக்கா அந்த போதை பழக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். ஓகே சார், சொல்லுங்க. நீ சொல்லுங்க சார். சார், நானும் ஒரு சித்தா டாக்டர் தான். சொல்லுங்க சார். அவங்க எல்லாமே வருமுன் காப்போம் அதை பத்தி தான் சொன்னாங்க. இப்போ வந்து போச்சு, அவங்களை எப்படி அதுல இருந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்றது. ஒரு வியாதியோ நோய் மாதிரி வந்தாச்சு, நம்ம வந்து போச்சு. இட் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். இதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க, சேஞ்ச் இஸ் மேண்டேட்டரி ஃபார் சக்சஸ். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து வெற்றி பெறணும்னா மாற்றம் வேணும். நிறைய பேர் இந்த போதை பழக்கத்துல இருந்து மாறணும் அப்படின்ற மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருக்காது. அந்த மைண்ட் செட்டை அவங்களுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நீங்க கண்டிப்பா அவங்கள மாத்திடலாம். இப்ப பழக்கம், அடிக்ஷன், ஹேபிட்டுக்கும் அடிக்ஷனுக்கு ஒரு சின்ன மார்ஜின் தான். பழக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாய்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும், இது எனக்கு வேணும் இது வேண்டாம் அப்படின்ற சாய்ஸ் நம்மளால பண்ண முடியும். ஆனா அடிக்ஷன்ல அந்த பவரை நம்ம இழந்துடுறோம். எனக்கு இது வேணும் இது வேணாம். அதுக்கு வந்து சைக்கலாஜிக்கலும் ஒரு ரீசனா இருக்கு, பிசிக்கலா நம்மளுடைய அந்த போதைப் பொருட்கள் மூலமா நம்மளுடைய மூளையினுடைய உறுப்புகள் பாதிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கேப்பபிலிட்டி போயிடுது. நம்ம வந்து திருப்பி வந்து அவங்கள வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன்ல கொண்டு வந்து மருந்து, அவங்களுக்கு சரியான உணவு பழக்கம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இது எல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்டா அவங்களுக்கு பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அதனால வெளிவரத்துக்கு சாத்தியக்கூறு சொல்றீங்க. ஓகே, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தம்பி. கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம் புரியுது. ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி, கஷ்டமானதே இல்ல. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. அப்படியா? எஸ் மேம். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். அங்கன்வாடி மையங்கள் வெறும் உணவு கூடங்கள் அல்ல, உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தின் ஆதார மையங்கள். ஆம், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்கான மருத்துவ சேவைகள் மற்றும் இணை உணவு, குழந்தை வளர்ப்பு குறித்து தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு நலக்கல்வி, குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள், 6 வயது வரை முன்பருவ கல்வி என அர்ப்பணிப்புடன் கூடிய அயராத உழைப்பு, வளரிளம் பெண்கள் வருங்காலத்தின் ஆரோக்கியம் மிகுந்த தாய்மார்களாக வலம் வரவும் அவர்களின் பொருளாதார நிலை மேம்படவும் விசேஷ பயிற்சிகள், இன்னும் எண்ணற்ற சேவைகள் காத்திருக்கின்றன அருகில் உள்ள அங்கன்வாடி மையங்களில். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். குழந்தை பிறந்த 1/2 மணி நேரத்துல சீம்பால் கொடுக்கணும் கூடவா ஒரு பொண்ணுக்கு தெரியாது? பிறந்த 6 மாசம் வரைக்கும் புள்ளிக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும், தண்ணி கூட தேவையில்லை. 2 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு தாராளமா தாய்ப்பால் தரலாம். ஒழுங்கா போய் அங்கன்வாடி மையத்துல போய் விலாவாரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. கடன் வாங்கி வீடு வாங்குறது என்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கஷ்டமான விஷயம், புரியுது. ஆனா ஹோம் லோன் ரொம்ப ஈஸி, கஷ்டமானதே இல்ல. எப்படி? அதான் நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல. அப்படியா? எஸ் மேம். ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். அங்கன்வாடி மையங்கள் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதங்க. குழந்தை பிறந்ததுல ஆரம்பிச்சு 6 வயசு வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் குழந்தை எடை எடுத்து வளர்ச்சியை கண்காணிக்கிறாங்க. மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கிற குழந்தைகள், எடை குறைவான மற்றும் நோய் அறிகுறி உள்ள குழந்தைகள், தாய்ப்பால் குடிக்க சிரமப்படுற குழந்தைகள், மாற்றுத்திறனுள்ள குழந்தைகள் போன்ற குழந்தைகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ பரிந்துரைகளை செய்யறாங்க. இந்த அங்கன்வாடி மையங்கள்ல உங்க குழந்தைகளை விடுறது மூலமா தமிழகத்தை ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்குவோம். அங்கன்வாடி மையம் ஆரோக்கியத்திற்கான ஆதார மையம். போதை பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல அரசாங்கம் அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கணும். சரிங்க. எல்லாரும் போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க விடுபடணும்னா முதல்ல அந்த மதுக்கடை டாஸ்மார்க்கை மூடணும். சரி. அது ஒரு ஊர்ல 10 டாஸ்மார்க்னா அது ஒரு ஊர்ல ஒரு டாஸ்மார்க்கா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல 10 முகாம்கள் இருக்கலாம், மருத்துவ முகாம்கள் இருக்கணும். அந்த 10 மருத்துவ முகாம்கள் இருந்தாதான் போதை பழக்கத்துல அடிமையானவங்களை மீட்டெடுக்க முடியும். ஓகே, இது எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு. ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் அரசியலை தாண்டி பாத்தீங்க சொன்னேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் போதை எடுக்கணும், இல்ல போதைக்கு அடிமையாகணும், தெரிந்தாகணும், தெரியாமல் ஆகணும், நான் உள்ள போயிட்டுங்கிற பட்சத்தில் நான் அதுல வெளியே வர முடியுமா? நான் இன்னைக்கு கேள்வி, நாளைக்கு சொல்றது நாளைக்கு இதெல்லாம் பண்ணா சரியா இருக்குங்கிறது உங்களோட பார்வை. நான் இன்னைக்கு சஃபர் பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு அதுல இருந்து வெளியே வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு. அதற்காக தான் நிறைய மருத்துவர் இருக்காங்க. ஐயா சித்த மருத்துவர் இருக்காங்க. அவருக்கு என்னென்ன கசாயம் கொடுக்கணும், சித்தம் ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவத்துல பயங்கரமான மருந்துகளா இருக்குது. திருமூலர், அகத்தியர்லாம் அப்பயே அந்த நூல்ல அந்த நம்ம பாட்டனால எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி சித்த மருத்துவத்துல குணப்படுத்தலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே, சித்த மருத்துவம் மூலம் குணப்படுத்துவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். இன்றைய காலகட்டத்தில் சின்ன பசங்க 15 வயசு பசங்க கூட குடியறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சார். பாஷா படத்துல ரஜினி ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் வாழ்க்கை உன் கையில்னு. ஒரு மனுஷனும் தன் மனசுல ஒரு வைராகியம் வரணும் சார். தான் நல்லா இருக்கணும், தன்னை இந்த சமூகம் ஒரு கேவலமா பாக்குறான், தண்ணியை கீழே விழுந்துட்டு இருக்கான், ஒரு கேவலமா பாக்குறான், தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய பையன் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கணும், தான் ஒரு 4 ரூபா சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல ஒரு வைராகியம் மனசுல உருவானும். அந்த வைராகியம் மனசுல உருவாச்சுன்னா
அவனுடைய மனசு வந்து ஒரு தூய்மையான ஒரு எண்ணங்கள் வரும் சார். அப்பயே அவன் வந்து திருந்ததுக்கான வழி அதிகமா இருக்குது. ஓகே, சுய கட்டுப்பாடும் தான் மேல மரியாதையும் அதிகமாச்சுனாவே இந்த குடியை தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். பின்னாடி சொல்லுங்க சார். வணக்கம், என் பேர் கிருஷ்ணன், நான் சிவகங்கையிலிருந்து வர்றேன். சொல்லுங்க சார். கண்டிப்பா முடியும் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் வந்து மனிதன் வாழ்க்கை வரும்போது நம்ம நம்பித்தான் நம்மள வாழணும். அந்த நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திக்கணும். முதல் அந்த நம்பிக்கை இருந்தாலே நம்ம இந்த விஷயத்தை எடுக்கலாம். ஏன்னா சாப்பிடும் போது மட்டும் கருவேப்பிலை தூக்கி வெளியே வீசுறோம், அது மட்டும் நமக்கு எப்படி அந்த உணர்வு வருது? அப்ப தன் மேல ஒரு நம்பிக்கை வேணும். நம்ம குடிக்க கூடாது, குடிச்சா நம்ம குடும்பம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் முதல்ல அவன் எடுத்துக்கணும் சார். அந்த குடும்பத்தோட நிலை, அவனுடைய குழந்தைகள், அவனுடைய படிப்பு, இதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டாலே இந்த விஷயத்தை படிப்படியா கண்டிப்பாக மாற்ற முடியும் சார். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப தன்னம்பிக்கையோட சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க 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 சார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவராவதும் தீவிரவராவதும் அன்னை வளர்ப்பில்லைன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாதுங்க. அவர் நல்லவராவதும் தீவிரவராவதும் இந்த போதை பழக்கங்கள் இருக்கையிலே, அது இருக்கறனாலதான் அழிஞ்சு போறாங்க. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். அது இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிறனால அவன் அனுபவிக்கிறான். அதனால கடையை கண்டிப்பா மூடுனா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு சாத்தியம் இருக்கு. போதை பழக்கம் காலேஜ் வெளியே கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கே தெரியுது. காலேஜ் வெளியே இருக்கு. நான் ஒரு கல்லூரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலேஜ் வெளியே நடக்குதுன்னு தெரியுது. அப்ப அதை நிறுத்துறதுக்கு நாம முயற்சி செய்யலாம். நம்ம நிறுத்துறோமோ இல்லையோ, நம்ம வந்து குடியை நிறுத்துறோமோ இல்லையோ, மது பழக்கத்தை நிறுத்துறோமோ இல்லையோ, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கண்முன் நடக்கும்போது அதை நம்ம தட்டி கேட்கலாம். அதை நம்ம தட்டி கேட்கற மூலமா நம்ம இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஓகே ஓகே ஓகே, வேலிட் பாயிண்ட் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். போதை பழக்கத்துக்கு ஈடுபடாமல் இருக்குன்னா கூட இருக்கிற நண்பர்களும் பெற்றோர்களும் அவர்களை உடல் பயிற்சிக்கும் தியானத்துக்கும் நல்ல ஒரு மனமகிழ மன்றத்துக்கும் அழைத்து செல்லலாம். அது வழியாக பாதி குறைக்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம முதல்ல இந்த போதை பழக்கத்துக்குள்ள எப்படி செல்லக்கூடாது, அதை தடுப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. ஏன்னா இந்த போதைங்கிறத பத்தி இந்த சைட்ல சொன்ன மாதிரி பாருங்க, மதுவோ இல்ல கஞ்சா அப்படின்னு மற்ற விஷயங்கள் இல்லாம சின்ன சின்ன காஃபி டீ போன்ற விஷயங்கள் கூட அடிமைத்தனமாக்குவதற்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. போதை பழக்கத்திற்கு எவ்வாறு அடிமையாகிறார்கள்? இந்த அடிமைத்தனம் என்பது என்ன? வாட் இஸ் அடிக்ஷன்? அடிக்ஷன்னா எந்தென்ன கூறுகளால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஒரு 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 எக்ஸ்டெண்டட் பார்வை தேவைப்படுது. ஒரு ஆழமான பார்வையும் தேவைப்படுகிறது. எல்லாரும் குடிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் போதை ஆகிறது கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு வைன் ஷாப்லயோ இல்ல மற்ற விஷயங்களோ நிறைய பேர் குடிக்கிறாங்க, எல்லாருமே மட்டையா கீழே விழுறதோ இல்ல கஷ்டப்படுறதோ கிடையாது. ஏன் சிலர் மட்டும் அந்த போதைக்கு அடிமையாகிறார்கள்? அந்த போதைக்கான அறிகுறிகள் என்னென்ன? அதை வந்து இந்த குடும்ப நண்பர்களோ, குடும்ப உறுப்பினர்களோ, நண்பர்களோ, சமூகமோ அந்த குடிநோயாலோ இல்ல போதை நோயாலோ மாட்டிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு என்ன வகையான உதவிகளை செய்ய முடியுங்கிறத பத்தி நாம இன்னும் விரிவா பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இது தொடர்பாக கடந்த 20 ஆண்டுகளாக குடிநோயாளிகளோடும் போதை நோயாளிகளோடும் தொடர்ச்சியாக ஒரு ஆலோசகராக, சமூக ஆர்வலராக உதவி செய்து கொண்டிருக்கின்ற திரு சுரேஷ் பாபு அவர்களுடைய பார்வை இப்பொழுது கேட்கலாம் சார். சாத்தியம் இல்லையா அப்படின்றது வந்து, சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தோல்வியை பார்த்து அந்த முடிவுக்கு வர்றாங்க. சாத்தியம் நினைக்கிறவங்க வெற்றியை பார்த்து நினைச்சிருப்பீங்க. அதனால இதுல வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றது ஒரு ஒரு மாய சிந்தனை. அதை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றது இப்ப நீங்க எல்லாரும் நிறைய பேர் சொன்னீங்க. இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலானா இந்த ஃபார்முலானா தான் இதுதான் ஆன்சர். இந்த ஆசிட்டை கலந்தீங்கன்னா இந்த ஆசிட்டை கலந்தீங்கன்னா இதுதான் ரிசல்ட். பட் இதுக்கு விடை வந்து இதுதான் விடைன்றது ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லவே முடியாது. பல பேர் பல வழிகளில் கடைபிடிக்கிறீங்க. உங்க கருத்துக்களே பாருங்க. ஒருத்தர் யோகா பத்தி சொன்னார், ஒருத்தர் மெடிசனை பத்தி சொன்னாரு, ஒருத்தர் பர்சனாலிட்டி பத்தி சொன்னாரு. ஸோ இதுக்கு வந்து பல விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா சில உண்மைகளை புரிஞ்சுக்கணும். மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாய ஒண்ணு, நிஜம் ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, இப்ப சில பேர்கிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுறா சரியாயிடும்னுவாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறது மாய. ஒரு அடிமை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியும்னா ஃபர்ஸ்ட் அவன் அடிமையே ஆக மாட்டான். அதை புரிஞ்சுக்கணும். அந்த அடிமை குணம் இருந்ததுன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனால நிறுத்த முடியாது. ஸோ அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில மாயையும் சில உண்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு அப்ரோச் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பல வழிகள் இருந்தாலும் இப்போ காய்கறி கடைக்கு போயிட்டு நம்ம துணி தைக்க முடியாது, காய்கறி தான் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு எங்கெங்க போகணுமோ அங்கங்க தான் போகணும். அது போல இதுக்கு வந்து எங்களுடைய அனுபவத்திலையும் பல உலகத்தில் நடந்த பல விஷயங்களிலையும் கலந்து இதுக்கு ஒரு வழி இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ நிறைய சக்சஸும் நடந்திருக்கு, நிறைய பேர் திருந்தியும் இருக்காங்க, நிறைய பேர் நல்ல வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன். 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் அப்படின்றது நிறைய பேர் இதை நல்லா நடத்திக்கிட்டு வராங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு ஐயாவும் சொன்னார். அந்த ஏரியாவை எனக்கு ஐ திங்க் இட் இஸ் அவுட் ஆஃப் மை ஏரியான்னு நினைக்கிறேன். அது ஏரியா பத்தி இல்லை, ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் சொன்னார் ஆகி போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றார். ஸோ அந்த ஏரியாவில் தான் எனக்கு அனுபவம் இருக்கு. ஸோ அந்த ஏரியா பத்தி சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பழக்கங்களும் அடிமைத்தனம் தான். இதுல போதையும் குடியும் வெளிப்பட்டு பாதிப்புகள் நிறைய, அதனால தான் அது தெரியுது. ஸோ இந்த அடிமைத்தனமே ஒரு நோயின்றது புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது யாருன்னா சொன்னா ட்ரிங்கிங் ஹேபிட் ஒரு டிசீஸ்னா எல்லாம் சிரிப்பாங்க. என்ன சார் இதை போய் ஒரு நோயின்றீங்களா, கொழுத்து போய் குடிச்சிட்டு இருக்கிறான், பணத்திமிரு சார், அவனுக்கு வசதி சார் அப்படின்னு. ஒரே ஒரு யோசிச்சு பாருங்களேன், யாராவது ரோட்ல கீழே விழுந்து கிடக்கிற, குடிச்சிட்டு விழுந்துட்டு இருக்காங்களோ இல்ல குடிச்சிட்டு வேலைக்கு போகாதவங்களோ, அவன் நல்லா இருக்கும்போது அவனை கூப்பிட்டு கேளுங்க, ஏப்பா நாளைக்கு நீ எப்படா பிளான் பண்ணிருக்கியான்னு. எனக்கு தெரிஞ்சு எந்த அடிமையும் நாளைக்கு நம்ம குடிச்சிட்டு கரெக்டா அந்த இடத்துல போய் விழுந்து கிடக்கணும், நாளைக்கு குடிச்சிட்டு பொண்டாட்டி போட்டு அடிக்கணும், நாளைக்கு குடிச்சிட்டு 4 நாள் ஆபீஸ் போகவே கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த போதை அடிமையும் அந்த மாதிரி டிசைட் பண்ண மாட்டான். எந்த ஒரு மனிதனும் பண்ண மாட்டான். ஆனா அந்த மாதிரி அதை பண்ண வச்சிடும். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சோ ஒருத்தர் போனா கொழுத்து போய் குடிச்சு கிடக்குறான் பாரு ரோட்ல, பாரு ட்ரெஸ் கூட அவன் உடம்புல இருக்கிற மாதிரி தெரியாது, அவன் வேணிட்டு பண்றாங்க, அது தெரிஞ்சு பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, நீங்க பரிதாபப்படணும்ன்றதுக்கு நான் சொல்ல வரல, அந்த நோயில அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். சோ ஃபர்ஸ்ட் அந்த நோயின்னா என்னன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகத்துல நிறைய இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 10 பேர் குடிக்கிறாங்க உலகத்துலன்னா 2 பேர் அடிமையாயிடுவாங்க. அந்த 2 பேர் யாரு? படிச்சவனா, பணக்காரனா, ஏழையா, வெளிநாட்டுக்காரனா, இல்ல இந்தியரா? யாராலையுமே சொல்ல முடியாது, யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது. அதனால குடிக்கிறவங்க எல்லாம் இப்ப சின்ன இளைஞர் இவங்க எல்லாம் ஆரம்பிக்கும் போது நான் அந்த மாதிரிலாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஆகலாம், ஆகாமலும் போகலாம். சோ 10 பேர் குடிக்கிறாங்கன்னா 2 பேர் இதற்கு அடிமையாயிடுவாங்க. அந்த 2 பேரோட அடிமையை பத்தி தான் நம்ம பேசணும். அதனால அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சோ அந்த 2 பேர் யாரு அப்படின்றது இந்த உலகத்துல இப்போ நிறைய பேர் நிறைய ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு நோயின்றதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுரேஷ் அவர்களோட அவருடைய நீண்ட அனுபவத்துல இந்த மாதிரி இந்த கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத இந்த குடி ஒரு நோய்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம், அவங்களால முடியாத இந்த மாதிரி அவங்களோட தன்னிச்சை மறந்து செய்கிற ஒரு விஷயமா பாக்குறாரு. அது ஒரு சிம்டம், அது நோய். அதை சரியா புரிந்து கொண்டு ஒரு சரியான முறையில அணுகுனா நிச்சயமா அதை தீர்க்கறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனையை எந்த மாதிரி அணுகலாங்கிறத பத்தி டாக்டர் அபிலாஷா கிட்ட கேட்கலாம். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு போதை பொருளும், ஒரு பொருள் சார்ந்த போதை, அது குடியா இருக்கலாம், இல்ல கஞ்சா அப்படின்னு அந்த மாதிரி போதை பொருட்களா இருக்கலாம், இல்லாட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், யாரும் இங்க டிஸ்கஷன்ல கொண்டு வரல, இந்த ஒயிட்னர் இருக்கு இல்லையா, கரெக்ஷன் பண்ற ஒயிட்னர் அண்ட் நெயில் பாலிஷ், பெட்ரோல், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல கூட நுகர்ந்து அதுல ஒரு போதை அதே வேணும்னு நினைக்கிற போதைக்கு அடிமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ நிறைய குழந்தைகள் எஸ்பெஷலி, ஏன்னா அது ஈஸிலி அவைலபிள்ன்றதுனால அவங்களுக்கு அது ஆக்சஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி போதைகளையும் நம்ம போதைக்குள்ளதான் கொண்டு வரோம். சோ இவங்களுக்கு ஒரு டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் நம்ம பண்ணணும். முதல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்பட்டிருக்கு, உடல் ரீதியா என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு, மன ரீதியா என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலா இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் டிஸார்டர்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஹலுசினேஷன் சொல்லப்படுற மாயையா நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்கும். நீங்க குடிச்சிட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் பேசி பாருங்க, அவங்க சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க. நான் தான் நாட்டுக்கு பிரதமர்னுவாங்க, நான் சொல்லிதான் இப்ப ராக்கெட்டை விட போறாங்கன்னு, லைக் ரொம்ப இன்அப்ராப்ரியேட்டா இருக்கும். அதே மாதிரி கான்ட்ரவர்ஷியலா நிறைய பேசுவாங்க, அவங்க பிஹேவியர் ரொம்ப இன்அப்ராப்ரியேட்டா இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்காது, மோட்டார் கோஆர்டினேஷன் இருக்காது, விழுந்துருவாங்க, தடுமாறி நடப்பாங்க, எல்லாம் இருக்கும். அதை தவிர லாங் டேர்ம் எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா லிவர் முதற்கொண்டு உள்ள ஒவ்வொரு உறுப்பும் டேமேஜ் ஆயிட்டே போகும். ஸ்மோக்கிங்னா உங்களுக்கு டெஃபினட்டா லங்ஸ் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படும். இதுல ரொம்ப வைத்தறிச்சலான விஷயம் என்னன்னா, ஸ்மோக் பண்றவங்களை விட பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் சொல்லுவோம், அவங்க விடுற அந்த புகைய சுவாசிக்கிற மத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப வேதனையான விஷயம்.
அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பெண்கள் குடிக்கும்போது, எஸ்பெஷலி தாய்மார்கள் ஒரு கருவுற்று இருக்க பெண் குடிக்கும்போது அடுத்த 3 தலைமுறைக்கு அந்த பாதிப்பு இருக்கும். இது வந்து ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய வந்து எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, குடிக்கிறது வந்து மனசுக்கு இதமானது, நம்மள வந்து சாந்தப்படுத்தும். நிறைய பேர் பண்ற இன்னொரு ஒரு பெரிய தப்பான அசோசியேஷன் வந்து குடியும் தூக்கமும். அதான் நான் நல்லா குடிச்சாதான் என்னால தூங்க முடியும், நைட் அட்லீஸ்ட் ஒரு பெக்காவது குடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். ஆக்சுவலா அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் குடிக்கும் போது அது வந்து ஒரு டிப்ரெசன்ட், ஒரு மனுஷனை இன்னும் சோர்வடைய செய்யும், மனச்சோர்வுக்குள்ளாக்கும், இன்னும் அவனை வந்து அழ வைக்கும். அதனாலதான் குடிச்சிட்டு எல்லாம் புலம்பிக்கிட்டு அழுவாங்க, டல் ஆயிடுவாங்க. இதெல்லாம் அது தவிர சைக்கலாஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ், பேனிக் அட்டாக் அது இதுன்னு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இத முதல்ல புரிஞ்சுக்கணும்னா சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம தப்பு ரைட்டு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த குடி போதை இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு, ரொம்ப ஆதி காலத்துல இருந்து இருக்கு, மனுஷன் குடிச்சிட்டு தான் இருக்கான். ஆனா அப்படி குடிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அப்படி அளவு மீறி போச்சுன்னா அது நோயா மாறும். அப்படி நோயா மாறுச்சுன்னா அவனை சமுதாய ரீதியாகவும் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கும், உடல் ரீதியாகவும் பாதிக்கும்ன்றத அவன் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், மீடியால வந்து நிறைய ப்ரொஜெக்ட் பண்றது வந்து சின்னதா கீழே வந்து குடியை கெடுக்கும் போட்டுட்டு ஹீரோ கையில வந்து ஒரு சிகரெட்டோ இல்ல ஒரு ட்ரிங்கோ அவர் வச்சிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வாட் வி ஆர் ப்ரொபகேட்டிங்கிறது இருக்கு. அது தவிர இந்த குடின்ற விஷயம் மாத்திரம் இல்ல, எங்களுடைய DSM-4ல என்னென்ன அதுல கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னா, அந்த காலத்துல வந்து இந்த சீட்டாட்டம் சொல்லுவாங்கல்ல, சூது, கேம்பிளிங், அது கூட ஒரு விதமான போதை தான் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் வந்து மருவிதான் ஃபேஸ்புக் அடிக்ஷன் டிசார்டர் வந்துருச்சு, இப்ப வந்து செல்போன் அடிக்ஷன் டிசார்டர் வந்துருச்சு, இதெல்லாம் மருவி வந்துருச்சு. பட் இதுவும் போதைகள் தான். நம்ம சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பர்டிகுலரா பார்த்தோம்னா இன்டேக், உள்ள எடுக்கிற பொருட்களை வச்சு வர போதை. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சார்ந்து இருக்கிறது, பிஹேவியர் வைஸ் இருக்கிற போதை. பட் 2 போதையுமே வந்து தப்பானதுதான், தவறானதுதான். அதை நம்ம திருத்திக்க தான் வேணும். திருத்த முடியுமா முடியாதான்ற கேள்விக்கு பதில் வந்து முழுக்க நம்பிக்கை தான். நான் திருந்தி ஆகணும்ன்ற கட்டாயமும், என்னால திருந்த முடியும்ன்ற தன்னம்பிக்கையும், எனக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியமும் இருந்தா நிச்சயமா யாரா இருந்தாலும் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் திருந்த முடியும். நன்றி. ஆக்சுவலா 2 சிறப்பு விருந்தினர்களுடைய பார்வையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து தன்னம்பிக்கை, அதற்குண்டான சில மருத்துவ முறைகள், விடணுங்கிற அந்த வில்லிங்னஸ், இது எல்லாம் இருந்து சொன்னா இந்த பழக்கத்திலிருந்து விடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு சொன்னாங்க. பிஹேவியர்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் அந்த போதை பழக்கத்தினால வரும்னு சொன்னாங்க. டாக்டர் அபிலாஷா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தொடர்ந்து வந்து இந்த போதை பழக்கத்தை நிறுத்துவதற்கு சாத்தியமில்லைங்கிற அணியிலிருந்து இன்னும் சில நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க இப்ப கேட்கலாம். வணக்கம் சார். போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் மறக்கடிக்க எவ்வளவு கஷ்டப்படுவான் வந்து ஒரு தாய் குலத்துக்கு வந்து தெரியும், நல்லா தெரியும். அது போல ஒரு 10 மடங்கு ஒரு போதை பழக்கத்திலிருந்து வெளிவருது அவ்வளவு கஷ்டம், ஒரு 10 மடங்கு. எல்லாரும் சொன்னாங்க ஒரு சித்த மருத்துவம் இருக்கு, ஒரு சைக்காலஜிக்கல் திங்கிங் இருக்கு, ஒரு கவுன்சிலிங் இருக்கு, எல்லாம் சொன்னாங்க. எத்தனை பேருக்கு இதனுடைய அவேர்னஸ் போய் சேர்ந்து இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அதனுடைய எக்ஸ்பென்சிவ், அதனுடைய இது செலவு எவ்வளவு? அதே மாதிரி இருக்கும்போது நண்பர்கள் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்னுடைய நண்பர்களே இருக்கட்டும், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நண்பர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க, வந்து நீ சைட் டிஷ் மட்டும் சாப்பிடு, நீ மீதெல்லாம் எதுவும் சாப்பிடாத, எனக்கு பிரெயின் வாஷ் பண்றது. சரி நான் அப்படியே போனாலும் ஒரு ஏன்டா இப்படியே இருக்க, ஒரு நாள் ஏதாவது கொஞ்சம் குடிச்சு பாரு, அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்குண்டா அப்படின்னு வந்து தன்னுடைய நண்பர்கள் பக்கத்துல இருந்து வரக்கூடிய கட்டாயத்தினாலும் தான் இந்த குடிப்பழக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தவிர அதுல இருந்து மீள்வதற்கு சாத்தியமே இல்லாம. இப்போ குடிப்பழக்கம்ன்றது பாத்தீங்கன்னா சொசைட்டி ட்ரிங்கிங்னே ஒரு இது ஹேபிட் வந்துருச்சு எல்லாருக்கும். குடிப்பழக்கமே இல்லாதவங்க கூட நம்ம அங்க குடிக்கலன்னா நம்ம மரியாதை கெட்டுருங்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் குடிச்சிட்டு உடனே போயிருவாங்க. ஆனா ஒரு சிலர் அதுக்காக அடிக்டாவே ஆயிடுறாங்க. இப்போ ஜென்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சோகம் இல்ல ஒரு பேரண்ட்ஸ்க்கு பெரிய சோகம் அப்படின்னாவே தான் குழந்தை சாகுறது தான். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பாம்பு கடிச்சு செத்து போய் அவங்க அப்பா வந்து அப்படி அவங்க அம்மாவை போட்டு திட்டிட்டு இருக்காரு, எனக்கு குடிக்க காசு வேணும். ரீஹாபிலிட்டேஷன் போற எல்லாருமே திருந்திட்டாங்கன்னு எப்படி சொல்லலாம்? சரி ஓகே, அவங்க எவ்வளவு நாள் மானிட்டர் பண்ணுவாங்க? 2 months பாக்குறாங்களா, 3 months பாக்குறாங்களா? அந்த மாதிரிதான் அடிக்ட் ஆயிட்டு திரும்ப வெளில வந்து உடனே அவங்க அந்த சமுதாயத்துக்கு தான் வராங்க. இங்க எத்தனை பேர் குடிக்காம இருக்காங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப அதுக்கு தான் போறாங்களே தவிர யாரும் வெளியே வர்றதே கிடையாது. உங்களோட பார்வை. சரி சார், நீங்க என்ன சொல்றீங்க? பேசலாம், சொல்லுங்க. நாங்க பீச்ல கடை போறோம் சார். சொல்லுங்க. எங்க ஃபேமிலில நிறைய கஷ்டம் இருக்கு.
இப்ப நாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் கொஞ்சமாவது ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இப்ப நாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருந்தோம்னு வைங்களேன், இன்னும் டென்ஷன் அதிகமாக எங்களுக்கு அதுவே ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஏதோ எங்களுக்கு டென்ஷனை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கறத தான் உங்களோட பார்வை. ரிலாக்ஸா இருக்கிறதுனால நாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் ஏதோ ரிலாக்ஸா இருக்குது. ஓகே, அது சரியா தப்பான்னு நம்ம வந்திருக்கிற விருந்தினர்கிட்ட கேட்போம் நாம. நீங்க பேசுங்க, அடுத்து நீங்க சொல்லுங்க. முழுக்க முழுக்க உடல் சார்ந்தா மருத்துவ ரீதியான வந்து ஒரு இதுங்க. அவங்களா வந்து மனசு திருந்தினாதான் வந்து குடிப்பழக்கத்தை மேல முடியும், இல்லைன்னா கண்டிப்பா வந்து அவங்க மேல முடியாது. ஆமா, அப்படிங்கிறது உங்களோட பார்வை. சரி, நீங்க சொல்லுங்கம்மா. என்னோட வீட்டுக்கார் டெய்லியும் குடிப்பாரு. இப்போ உடல்நல சரியில்லைனால அந்த குடியை விட்டாரு. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதனோட கஷ்டங்கள் புரிஞ்சிருக்கா? குடிக்கிறதுனால குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுது. அது எவ்வளவு நான் அனுபவிச்சேன் சார். இல்ல அவருக்கு புரியுதான்னு கேக்குறேன். அவருக்கு புரியாதனால தான் இந்த மாதிரி ஒயின் ஷாப்புக்கு போய் பாட்டில் வாங்கி காலையில விடிய காலைல எழுந்த உடனேமே அதுதான் சாப்பிடுவாங்க. இப்போ ஓரளவுக்கு திருந்தி இருக்கிறார். ஓகே, இது இந்த போராட்டம் தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்குது. இருந்து சார். ஓகே, ரொம்ப நான் கஷ்டம் அனுபவப்பட்டேன் சார். சரிங்கம்மா, சரிங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரனா ஒரு குடிகாரனா? வீட்டுக்காரா பையனா யாரு? வீட்டுக்காரர் தான். அவரும் குடிச்சு அவரும் போய் சேர்ந்தாரு. சரி சரி. அதுக்கு பேர் ரெண்டு பிள்ளைங்களும் குடிச்சாங்க, அவங்களும் போய் சேர்ந்தாங்க. இறைவா. இந்த அம்மா கூட யாரு மருமக தான். இல்ல அத பார்த்து அவங்களுக்கு பயம் வரலையா? திருந்தறலாம் தோணல? இல்ல, இப்ப திருந்தி நடக்கறான். அப்ப மேல் ராஜகுலத்தை கூப்பிடுறான், வா குடிக்கலாம். ஓகே ஓகே, பேசுங்க, சொல்லுங்க. பாட்டிமா சொன்ன